வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் we are going to continue the heat exchanger. Yes, already வந்து 3 parts of the video was completed. ஸோ அதில் important concepts, அதே மாதிரி டிஆர்பி கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், அதே மாதிரி வேரியஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். Yes, இந்த வீடியோவில் we are going to continue the remaining engineering service examination questions. அதே மாதிரி we are going to start with the gate examinationல கேட்ட related to heat exchangers அதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து இதுவரை பார்த்துருப்போம். சரியா? ஸோ கோல்டு டெம்பரேச்சர் எக்ஸிட் வந்து 80 டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிச்சிருப்போம். சரியா? ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் த ரிமைனிங் கொஸ்டின்ஸ். ஸோ ஸ்டார்ட் வித் த 2017 இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்டது தான். ஸோ இன் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஸோ இந்த ஹாட் கேஸஸ் என்டர்ட். So TH1 வந்து வெளியே கொடுத்தாச்சு 250 degree Celsius. Hot temperature is inlet is given 250 and leave set. So TH2 is also given 100 degree Celsius. So atmospheric air is entrance. So cold air on the its entrance is the 50 degree Celsius. So exit on the TC2 is given 80 degree Celsius. So இப்போ எஃபெக்ட்னஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எஃபெக்ட்னஸ் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் ப்ராப்ளம் இதை தான் பார்த்துருப்போம். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா வந்து சிசி. Suppose if you are going to take, so cold fluid எடுத்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. So TC2 minus TC1 divided by C minimum of TH1 minus TC1. அப்படி இல்லைன்னா either or you can take the hot fluid எடுத்தீங்கன்னா CH into TH1 minus TH2 divided by C minimum of இந்த Q maximum heat transfer எவ்வளோ வரும்? So TH1 minus TC1. So you can take any one. So இங்கே வந்து நம்மளுக்கு CC value C minimum எதுவுமே கொடுக்கல. சரியா? So directly you can use the formula. So effectiveness will be, so இப்போ hot fluid temperature எடுத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்கு? 250 minus 100. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 150 divided by, ஸோ இங்கே வந்து 250 minus 50. ஸோ ரெண்டு உள்ள டிஃபரன்ஸு 200. TH1 minus TC1. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 150. ஸோ இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து 200. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா ஸோ 3, ஸோ 4. ஸோ 3/4 வருது. ஸோ 3/4 இஸ் 0.75 நம்மளுக்கு தெரியும். 0.75 இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்? ஸோ 0.75 கொடுக்கல, பட் ஆன்சர் வந்து 0.75 தான் கரெக்ட் ஆன்சர் வருது. எஃபெக்டிவ்னஸ். சரியா? எஃபெக்டிவ்னஸ் இஸ் 0.75 இஸ் த ரைட் ஆன்சர். So next question. In a counter flow heat exchanger, hot gases enter the system at 200 degree Celsius and leaves at the 80 degree Celsius கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் அதே மாதிரி கொடுத்துருக்கு. என்டரிங் த யூனிட் வந்து 35 டிகிரி செல்சியஸ் எக்ஸிட் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து எஃபெக்ட்னஸ் தான் கேட்டிருக்கு. சேம் அதே தான். சரியா? ஸோ இதுக்கான வெரிஃபிகேஷனோட நீங்கள் பார்த்துக்கலாம். எம்சிபி, ஸோ நீங்கள் வந்து நம்ம ஜென்ரலாக ஃபார்முலா தெரியும். ஸோ அதே மாதிரி டெல்டா டிஹெச் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு எம்சிபி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிட். ஸோ டெல்டா டி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிடுக்கு எடுப்போம் இல்லையா? ஸோ இதே தான். சரியா? ஸோ இப்போ எம்சிபிஹெச், ஸோ இதுக்குள்ளே இப்போ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள். ஹாட் ஃப்ளூயிடுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு? 200 கொடுத்துருக்கு, 80 இருக்குது. ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 120 வருது. விச் இஸ் ஈக்குவல் டு MCP C into, so delta T cold fluid உள்ள டிஃபரன்ஸ் எடுங்க. இங்கே 90 இருக்கு, 35 இருக்கு. ஸோ 90 minus 35, ஸோ 75, சாரி, ஸோ எவ்வளோ வரும்? 55 வரும். 55. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் இந்த ஈக்குவேஷனில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இது ரெண்டும் வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது ஈக்குவல் ஆகணும்னா இப்போ என்ன அர்த்தம்? இந்த சைடு 120 இருக்கு, இந்த சைடு 55 இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வேல்யூ வந்து கம்மியான வலிவாக இருக்கணும், இந்த வேல்யூ அதிகமான வலிவாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இங்கே அப்ராக்சிமேட்லி 2 இருக்கணும். சரியா? ஸோ 2 கூட அதிகமாக தான் இருக்கணும். இது வந்து எம்சிபி வந்து 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடுக்கு வந்து எம்சிபி வந்து இங்கே வந்து ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இங்கே 1 into 120 வரணும். ஸோ இங்கே வந்து 120 கொண்டு வரணும். இப்போ நம்மளுக்கு 120 கொண்டு வரணும்னா ஆல்மோஸ்ட் 2க்கு மேலே தான் வருது. ஸோ இதான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எம்சிபி ஃபார் த ஹாட் ஃப்ளூயிட் இஸ் லெஸ்ஸர் தேன் எம்சிபி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிட். ஸோ ஹாட் ஃப்ளூயிடுக்கு வந்து இப்போ வந்து கம்மியானதாக வருது. இதே தான் வந்து நீங்கள் லாஸ்ட் ப்ராப்ளத்தை இதே வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு எடுத்தீங்கன்னா அதே தான் வந்திருக்கும்.
சரியா? ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ எடுத்திருந்தோம் இல்லையா? இப்போ 150 அதான் எடுத்திருந்தோம் நினைக்கிறேன். எஸ் 150. ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 30 வரும். ஸோ இந்த சைடு 150 இருக்கும், இந்த சைடு 30 வந்துருந்துச்சு. ஸோ இங்கே எம்சிபி அதே தான், ஹாட் ஃப்ளூயிடுக்கு வந்து லெஸ்ஸராக இருக்கும் இப்போ. சரியா? ஸோ எம்சிபி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிடு வந்து, ஸோ எம்சிபி வந்து ஸோ இருக்கையில் இப்போ மினிமமானது என்னதான் சி மினிமம்ங்கிறது அப்போ வந்து ஹாட் ஃப்ளூயிடுக்குள்ளே தான் வருது. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். TH1 மைனஸ் TH2 ஹாட் ஃப்ளூயிடு வரதை யூஸ் பண்ணியிருக்கோம். எது மினிமமோ அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே அதே தான். ஸோ எம்சிபி வந்து இப்போ இருக்கிற மினிமம் வர்றது வந்து ஸோ ஹாட் ஃப்ளூயிடுக்கு தான் வருது. ஸோ யூ கேன் யூஸ் தி எஃபெக்ட்னஸ் ஃபார்முலா. ஸோ TH1 மைனஸ் TH2 டிவைடட் பை TH1 மைனஸ் TC1 அதிகமான டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். சரியா? ஸோ சிஹெச் வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தான் வந்து சி மினிமம் அதே தான் வரும். ஸோ ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1. ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ ஹாட் ஃப்ளூயிட் இப்போ என்ட்ரன்ஸ் வந்து இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கு? ஸோ 200 மைனஸ் 80. சரியா? ஸோ 120 வந்தது டிவைடட் பை இங்கே ஹாட் ஃப்ளூயிட் என்ட்ரன்ஸ் வந்து எவ்வளவு? 200. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் வந்து இப்போ எவ்வளவு? 35. ஸோ 200 மைனஸ் 35. ஸோ 200 மைனஸ் 35 எவ்வளோ வரும்? 165 வருது. ஸோ 165. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. ஸோ மேபி 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 3 வருது. ஸோ இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2/4. ஸோ இதே 3ஆல் அடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 11 இங்கே 8. சரியா? ஸோ 8/11 வருது. ஸோ 0.8 7 72. ஸோ எகெயின் 77 வரும். 77. ஸோ ரிமைனிங் வந்து 30. ஸோ 0.72 வருது. 0.72 இஸ் த ரைட் ஆன்சர். 0.72 அதுவும் கொடுக்கல. ஆக்சுவலாக ரைட் ஆன்சர் வந்து அதுதான். 0.72 இஸ் த ஃபைனல் ஆன்சர். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிடலாம். ஸோ எந்த வழி வந்து இப்போ நம்மளுக்கு எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷனில் வந்து சால்வ் பண்ணியில் வந்து ஈக்குவலாக வரணும்னா ஸோ இங்கே மினிமம் வழி வந்து எம்சிபி ஃபார் த ஹாட் ஃப்ளூயிடு அது வந்து மினிமமாக இருக்கணும். எம்சிபி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிடு வந்து அதிகமாக இருந்தால் தான் பேலன்ஸே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ சி மினிமம் வந்து எம்சிபிஹெச் தான் வருது. ஏன்னா வந்து பார்த்தா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சிஹெச்சுக்கு அதே தான் வரப்போகுது, சி மினிமம் அதே தான் வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். சேம் கான்செப்ட் இந்த ப்ராப்ளத்துலேயும் அதே தான். சரியா? ஸோ இதை வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ் வந்து கேட்ட டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் கேட்டது. ஸோ ரிமைனிங் வந்து வில் ஸ்டார்ட் த கேட் கொஸ்டின்ஸ். ஸோ ஷெல் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பஃபல்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு டு. ஸோ பஃபல்ஸ் வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணோம்னா இன்க்ரீசிங் த மிக்ஸ் ஆர் த ஃப்ளூயிட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஏன்னா டைப்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்கல. ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நம்ம சிலபஸ்ல மென்ஷன் ஆகலை. பட் ஆனால் கேட்டில் வந்து கேட்டுருக்காங்க ஒரு டைமு. மேபி சப்போஸ் ரிப்பீட் ஆகலாம். ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பேஃபல்ஸ் ஆர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இன்க்ரீசிங் த மிக்சிங் ஆஃப் ஃப்ளூயிட். அது வந்து மிக்சிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் we are going to use the baffles. So next question, the practice to use the steam on the shell side and the cooling water on the tube side in the condenser of steam power plant is because. ஸோ எதுக்காக வந்து இது வந்து யூஸ் பண்ண போகிறோம்? ஸ்டீம் வந்து நம்ம இப்போ ஷெல் டியூப் தான் டைப் கொடுத்துருக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சரு. ஸ்டீம் வந்து இங்கே வந்து செல் சைடில் யூஸ் பண்ணுறோம். கூலிங் வாட்டர் வந்து டியூப் சைடில் தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இட் இஸ் ஈஸியர் டு மெயின்டைன் த வேக்யூம் ஆன் த செல் சைடு. ஸோ வேக்யூம் வந்து கிரியேட் பண்ணி அதனால தான் வந்து ஸ்டீம் வந்து யூஸ் பண்ணுறோம் than the tube side. Option D is the right answer. So next question கேட்ட 2002ல கேட்டது. For the same inlet and outlet temperature the hot and cold fluid the log mean temperature difference. இதே question ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம கவுண்டர் ஃப்ளோவில் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த பேரலல் ஃப்ளோ. ஸோ கிரேட்டர் தேன் ஃபார் த கவுண்டர் ஃப்ளோ தேன் த பேரலல் ஃப்ளோ. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். So next heat exchanger is observed. So delta T1 which is equal to delta T2. So delta T1 என்ன கொடுத்திருக்காங்க? Temperature difference between the two single phase fluid streams at the one end. So delta 2ங்கிறது அதர் இதில் வந்து வருது. So it is related to your counter flow heat exchanger. Option C. சரியா? So left side தான் நம்ம θ1 θ2 வச்சிருக்கோம் இல்லையா? அதான் இங்கே கொடுத்திருக்காங்க. Temperature difference between the single phase fluid at the one end. அதர் சைடில் வந்துச்சுன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 2014ல இப்போ லேட்டஸ்டாக கேட்டதான் செட் 2ல கேட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் த கண்டென்சர் ஆஃப் எ பவர் பிளான்ட். ஸோ த ஸ்டீம் கண்டென்சர்ஸ் அட் ஏ டெம்பரேச்சர் ஆஃப் 60 டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டென்சர் கொடுத்தாச்சு. ஸோ கண்டென்சருக்குள்ள டயக்ராம் நம்மளுக்கு தெரியும். ஹாட் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கரெக்டா? ஸோ TH1 ஈக்குவல் டு TH2 வரும்.
ஸோ கோல்டு ஃப்ளூயிட் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போகிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ TC1 TC2. ஸோ இந்த டயக்ராம் தெரிஞ்சிங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ த ஸ்டீம் கண்டென்சஸ் அட் த டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து 60 கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹாட் ஃப்ளூயிட் வந்து. ஸோ கூலிங் வாட்டர் என்டர்ஸ் 30 டிகிரி செல்சியஸில் வந்து என்டர் ஆகும், லீவ்ஸ் அட் த 45 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்குன்னா LMTD தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது நம்ம ஃபார்முலா தெரியும், θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை ln ஆஃப் θ1 டிவைடட் பை θ2. அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ θ1 எடுத்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வரும்? ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸு 30 டிகிரி செல்சியஸ். இதுக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ இதான் வந்து θ1, இது θ2. ஸோ 30 மைனஸ் 15 போட்டிங்கன்னா 15 டிவைடட் பை ln ஆஃப் θ1 எவ்வளவு? 30 டிவைடட் பை 15 போட்டிங்கன்னா ln ஆஃப் 2. சரியா? ஸோ நீங்கள் கால்குலேட்டர் வந்து அங்கே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 21.6 டிகிரி செல்சியஸ் வரும். கால்குலேட்டர் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கேட் 2015 செட் 3ல கேட்டது தான். ஸோ சேச்சுரேட்டட் வேப்பர் இஸ் கண்டென்ஸ்டு to saturated liquid in condenser, the heat capacity ratio, so minimum by maximum, the effectiveness வந்து கேட்டிருக்கு. சரி, ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ எஃபெக்டிவ்னஸ் வந்து இப்போ கண்டென்சர், அதே மாதிரி இப்போ பாயிலிங் ரெண்டுக்குமே C = 0 பார்த்துருப்போம். 1 - E - NTU. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், கேட் 2015 டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேட் 2016ல கேட்டது தான் இதுவும். ஸோ ஃபார் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ΔT மேக்ஸிமம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், மினிமம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஓகே, LMTDங்கிறது லாக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், C மினிமம் C மேக்ஸ் கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் பாசிபிள். ஸோ Q மேக்ஸ் வந்து வேல்யூ வந்து இப்போ கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ Q மேக்ஸுக்கு வந்து ஃபார்முலா படிச்சிருப்போம், C மினிமம் இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் பார்த்துருப்போம். சரியா? ஸோ இங்கே வந்து TH1 மைனஸ் TC1, இதான் வந்து இருக்கிறதுல அதிகமான டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வரும். சரியா? ஸோ C மினிமம் இன்ட்டு ΔT மேக்ஸ், C மினிமம் இன்ட்டு ΔT மேக்ஸ். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். C மினிமம் இன்ட்டு ΔT மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட் 2017ல கேட்டது கேட் கொஸ்டின். ஸோ சேச்சுரேட்டட் ஸ்டீம் 100 டிகிரி செல்சியஸ் இஸ் கண்டென்ஸ்டு. ஸோ கண்டென்ஸ்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஹாட் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் TH1 = TH2 100 டிகிரி செல்சியஸ். On the outside of the tube, cold fluid entrance. So TC1 value வந்து given 20 degree Celsius. Exit வந்து TC2 கொடுத்தாச்சு 50 degree Celsius. So LMTD ஃபார்முலா தான் கேட்டிருக்கு. So LMTD which is equal to, ஸோ இங்கே அதே தான். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இது வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ கண்டென்சரில் இப்போ அதே தான். சரியா? ஸோ இப்போ நீங்கள் இந்த சைடு உள்ள டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ θ1 will be, so 100 minus 28 degree Celsius. So your TC is at θ2 will be 100 minus 50 degree Celsius. So ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா θ1 minus θ2 30 divided by ln of θ1 by θ2. So 80 by 50 வரும். So 8/5. ஸோ இதை வந்து கேட்டில் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ போட்டிங்கன்னா டைரக்ட் ஆன்சர் கிடச்சிரும். 63.8 டிகிரி செல்சியஸ் வரும். சரியா? ஸோ அதான் வந்து ஒரு லாக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 63.8 டிகிரி செல்சியஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து இப்போ 1 மார்க் கொஸ்டினில் கேட்டது கேட்டில் இதுவரையும் பார்த்தது எல்லாமே. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்டில் வந்து கேட்ட 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சர்டன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் போத் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஹேவ் ஐடென்டிக்கல் மாஸ் ஃப்ளோ ரேட் ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸோ ரெண்டுமே வந்து கொடுத்துட்டாங்க, ஐடென்டிக்கல் சேம் தான். ஸோ ஹாட் ஃப்ளூயிட் என்ட்ரன்ஸ், ஸோ TH1 கொடுத்தாச்சு 76 டிகிரி செல்சியஸ். லீவ்ஸ் அட் TH2 47 டிகிரி செல்சியஸ். கோல்டு ஃப்ளூயிட் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்டரிங் வந்து 28 டிகிரி செல்சியஸ் இருக்கு, லீவிங் அட் C2 வந்து 55 டிகிரி செல்சியஸ். சரியா? ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ எஃபெக்ட்னஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணது தான் TH1 மைனஸ் TH2 டிவைடட் பை TH1 மைனஸ் TC1, அதே ஃபார்முலா தான். சரியா? ஸோ 76 மைனஸ் 28, so 76 minus, sorry, TH1 minus TC2 தானே. ஸோ 76 minus 47, ஸோ 46 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 30. ஸோ ஒன்று கழிச்சுங்க, அப்போ 29 வரும். ஸோ 29 டிவைடட் பை TH1 minus TC1, ஸோ 8 16 இது ஒன்றா, ஸோ 48 வருது. ஸோ 29/48 தான்.
இதுக்கு எடுத்தோம்னா வரும் அப்ராக்சிமேட்லி 0. ஸோ நீங்கள் அப்ராக்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ அரௌண்ட் 30/50 வச்சிங்கனாலும் ஆல்மோஸ்ட் 0.6 வருது இல்லையா? 0.6 அப்ராக்ஸ் 0.6 வந்துடுது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி 0.6 இஸ் த ரைட் ஆன்சர். 2 more கொஸ்டின் பார்த்தேன் கேட்டில் 97ல் கேட்டது. ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக இருக்குது. டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் ஏர் என்டர்ஸ் ஏ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ டிசி ஆக்சுவலாக இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்டர்ஸ் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் 7 degrees Celsius அண்ட் லீவ்ஸ் 40. வாட்டர் என்டர் 30. கோல்டு ஃப்ளூயிட் வந்து 30, 50 கரெக்ட் தான். மினிமம் டெம்பரேச்சர் மேக்ஸிமம். ஆக்சுவலாக இது வந்து 70 நாட் 7, 70 degrees Celsius இருக்கணும். ஸோ 70 degrees Celsius. ஸோ கவுண்டர் ஃப்ளோ தான் கொடுத்துருக்கு கொஸ்டினில். கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. கவுண்டர் ஃப்ளோ TH1, TH2, TC1, TC2. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வரும். ஸோ TH1 வேல்யூ 70 degrees Celsius, TH2 40, கோல்டு டெம்பரேச்சர் என்ட்ரன்ஸ் வந்து 30 degrees Celsius, 50 degrees Celsius. ஓகே. ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 20. ஸோ இதுக்கு எடுத்தீங்கன்னா 10. ஸோ LMTD தான் கேட்டிருக்கு. இதுவும் டைரக்ட் ஃபார்முலா தான். LMTD நம்மளுக்கு தெரியும். ஸோ θ1 எவ்வளவு? 20 மைனஸ் θ2 20 மைனஸ் 10 டிவைடட் பை ln ஆஃப் θ1 டிவைடட் பை θ2. ஸோ ln ஆஃப் 2 வரும். ஸோ இது நீங்கள் அங்கே கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 டிவைடட் பை ln ஆஃப் 2 வந்து போட்டிங்கன்னா 14.43 வரும். சரி, ஆக்சுவலாக அந்த ln ஆஃப் 2ங்கிறது நிறைய இடத்துல இதே தான் வருது. சப்போஸ் நம்மளுக்கு இங்கே கால்குலேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம் டிஆர்பியில். சப்போஸ் இதே மாதிரி இருந்துச்சுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ln ஆஃப் 2 வந்து 0.693. சப்போஸ் இதே கொஸ்டின் வந்து கேட்கலாம். சரியா? ஸோ 10 டிவைடட் பை 0.693 போட்டிங்கன்னா 14 அப்ராக்சிமேட்டாக வந்து 14.43. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதுவும் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டதான் கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் எகெயின் ஒரு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ ஹாட் ஃப்ளூயிடோட ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. மாஸ் ஃப்ளோ ரேட்டு, இன்லெட் டெம்பரேச்சர், அவுட்லெட் டெம்பரேச்சர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கோல்டு ஃப்ளூயிடுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கு எல்லாமே. சிபி வேல்யூ, மாஸ் வேல்யூ, இன்லெட் டெம்பரேச்சர். ஸோ நெக்லெக்டிங் த டிரான்ஸ்போர்ட் தான் அவுட்லெட் தான் கேட்டிருக்கு. TC2 மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம எனர்ஜி ஈக்குவேஷனில் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிட வேண்டியதான். அப்போ டெல்டா டி. ஸோ இதெல்லாமே ஹாட் ஃப்ளூயிடுக்கு வச்சுக்கோங்க. MCP டெல்டா டி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிடு எடுத்தாலும் வந்துடும். ஸோ ஹாட் ஃப்ளூயிடுக்கு வந்து இப்போ என்னெல்லாம் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் 5, கெப்பாசிட்டி ரேஷியோ 2 × 10⁻³ இருக்குது. 2 கிலோ ஜூல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 150 மைனஸ் 100 50. ஸோ இதே மாதிரி கோல்டு ஃப்ளூயிடு எடுத்திங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் 10, சிபி வேல்யூ இஸ் கிவன் அஸ் 4 × 10⁻³. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கோல்டு ஃப்ளூயிடுக்கு எடுத்தோம்னா இப்போ எவ்வளவு இங்கே? ஸோ இதான் வந்து கேட்டிருக்கு. சரியா? ஸோ இப்போ ஆல்ரெடி அதான் கேட்டிருக்கு. TC2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ TC2 தான் நம்மளுக்கு தெரியாது. TC2 மைனஸ் TC1 வந்து இன்லெட் வந்து 20. ஸோ இதுலேருந்து நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ 10⁻³ 10⁻³ கேன்சல். ஸோ ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 1, இங்கே 2. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 25 வருது. இந்த சைடு 2 × TC2 மைனஸ் 40 degrees Celsius. ஸோ 2 TC2 போட்டிங்கன்னா அந்த சைடு போயிடும். ஸோ எவ்வளோ வரும்? 65 வருது. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ எவ்வளோ வரும்? 32.5 degrees Celsius. 32.5. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து டைரெக்டாக 2 மார்க் கொஸ்டின்லேயே கேட்டிருக்கு. கேட் 2003ல் கேட்ட 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரிமைனிங் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே we will discuss in the next video. So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you.